வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஆர்பியில் என்ன சார் நடந்துகிட்ருக்கு, குழப்பங்களாக இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15ஆம் தேதி ஓகேங்களா. ஸோ டிஆர்பியில் செப்டம்பர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஹால் அலாட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை ஒன்றை நம்பி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட டைமில் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கணும் அப்படின்னு போஸ்ட்போன் ஆக கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே நடந்தது செப்டம்பர் 15க்கு பிறகு தான். ஸோ இதில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மின்னஞ்சல் செய்தி குறிப்பிட்டு மாவட்டத்தில் முதன்மை முதுகலை ஆசிரியர்கள் உடற்கல்வி நிலை 1 ஆகிய பதவிக்கான போட்டித் தேர்வுகள் 12/10/2025 அன்று நடைபெற உள்ளது. இதற்கான தேர்வுக்கான வினாத்தாள் கட்டமைப்பு மையங்கள் முதன்மை கல்வி அலுவலர்களால், துறை அலுவலர்களால், வழித்தட அலுவலர்கள் மற்றும் சோதனை செய்பவர்களை நியமனம் செய்து கொள்வது. ஸோ இந்த ஸ்ப்ளையிங் ஸ்கோட்ஸ் இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வினாத்தாள் கட்டமைப்பு மையத்தினுடைய பெயர் வினாத்தாள் கட்டமைப்பாளர், இணை வினாத்தாள் கட்டுக்காப்பாளர், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கண்ட கண்காணிப்பாளர்கள் அறை மற்றும் துறை அலுவலர்கள் தேர்வு தொடங்கும் முன்னரே சம்மந்தப்பட்ட வினாத்தாள் கட்டுக்காப்பு மையத்தை அணுகி, ஸோ இது எல்லாமே அவங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடைபெறத்துக்கு முன்னாடி இருக்கிற வழிமுறைகள். ஸோ ஒரு எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்களே தவிர எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. நாம் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறோம். கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இதை ஒன்று தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க மக்களே. ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வை பார்த்தீங்கன்னா தள்ளி வைங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வை தள்ளி வைக்க இந்த ஆலோசனை வழங்கப்படுகிறதுங்க. ஸோ தேர்வை தள்ளி வைக்கிறதுக்கான ஆலோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இன்று மாலைக்குள்ளார இதற்குண்டான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வர இருக்க மக்களே. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம்ஸ் அனைத்துமே போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட்போன் பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 5 வாரங்கள் நிச்சயமாக 100% நடக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லைன்றீங்க. ஸோ நம்பிக்கை இல்லாதவங்க தாராளமாக உங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாப் பண்ண வேண்டாம். எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். யாருமே பார்த்திங்கன்னா ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணவே வேண்டாம். ஸோ படிக்கிறன்றது ஒரு விஷயந்தான். அது எப்போ வேணாலும் நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். இப்போ இருந்தே கூட படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் பண்ணிங்கன்னா போஸ்ட்போன் ஆனாலும் சரி ஆகாட்டி போனாலும் சரி உங்கள் ஸ்டடீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய கணிப்பு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா 100% எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்றத மட்டும்தான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் விலையில் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் டிஆர்பி சைடுந்து வரல. ஸோ 2-3 முறை பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட நிறைய பேர் மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மனுக்களுடைய இறுதியாக பார்த்திங்கன்னா ஆய்வின் மீது ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் தேர்வு பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்ற உறுதிமானதாக ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதற்குண்டான அஃபிஷியலான பத்திரிகை செய்தியை டிஆர்பி விரைவில் வெளியிட போகிறாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.